அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 15 நம் தாய் திருநாடு சுதந்திரம் பெற்ற நாளாகவும், நம் தாய் திருச்சபையில் அன்னை மரியாள் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடும் சமூக பொறுப்புணர்வை நாம் பெற்றுக்கொண்ட நாளாகவும் அமைந்திருக்கிறது. இந்த இருபெரும் விழாவை நாம் இணைந்து கொண்டாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் நகரத்தில் அமைந்திருக்கும் பிஷப் ரெமிஜியூஸ் சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள், எங்கள் பள்ளி மேலாளரும் எங்கள் மறைமாவட்ட ஆயர் நசரேன் சூசை அவர்களுடைய ஆசிரியரோடு உங்களோடு இணைந்து இந்த விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். சுதந்திரம் பொறுப்புணர்விலிருந்து மிளிரும் ஒரு சவால் நிறைந்த விழுமியம். நான் என்ன என் தம்பிக்கு காவலாளியா என்ற காயினின் குரல் இன்றும் நம் சமூகத்திலும் நிறுவனங்களிலும் பங்கு தளங்களிலும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கிறது. சுதந்திரம் என்ற போர்வையில் சமூக பொறுப்புணர்வை தட்டி கழிப்பதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த பதில் நமக்கு அமைந்திருக்கிறது. அதேவேளை கடவுளின் கட்டளைகளை ஆம் என்ற பொறுப்புணர்வோடு பதிலுரைத்தவள் நம் அன்னை மரியாள். இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சமூக பொறுப்புணர்வு மிக்க பதிலால் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவள் அன்னை மரியாள். பகைமையும் போர்களும் சூழ்ச்சிகளும் பிறரை விழத்தாட்டும் சூழல்களையும் உருவாக்கும் இந்த ஆதிக்கம் நிறைந்த சமூகத்தில் மனிதர்களை போற்றுவது நமது கடமை, மனிதத்தை உருவாக்குவது நமது பொறுப்பு, சமூக கட்டமைப்புகளை பொறுப்புணர்வோடு உருவாக்குவது நம்முடைய சமூக பொறுப்பு, எளியவர்களோடும் வறியவர்களோடும் உடனிருப்பதும் சிறியவர்களையும் முதியவர்களையும் ஊக்குவிப்பதும் இந்த சுதந்திரத்திலிருந்து பிறப்பெடுக்கும் சமூக பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும். சுதந்திரம் என்பது எப்படியும் வாழலாம் என்பதல்ல, பிறருடைய வீழ்ச்சிக்காக காத்திருக்கலாம் என்பதல்ல, மாறாக பிறருடைய வாழ்விற்காக எழுச்சிக்காக அர்ப்பணிப்பதும் விழுமியங்கள் நிறைந்த வாழ்வை கற்றுக்கொள்வதுமாகும். சுதந்திரம் நிறைந்த சமூக பொறுப்புணர்வு உள்ள மக்களாக வாழ அழைப்பு விடுக்கும் இந்த நாளை நாம் இணைந்து கொண்டாடுவோம். விழுமியமிக்க மனிதர்களாக வாழ நாம் தொடர்ந்து முயல்வோம். வணக்கம். அவனிக்கு அளித்த மரி நீ வாழ்க. அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த அவனிக்கு அளித்த இறைமகளே. அகிலத்தை படைத்த இறைவனையே அவனிக்கு அளித்த இறைமகளே என்றும் கன்னிமை குன்றாமல் கருத்தாங்கியே உம்மை, கன்னிமை குன்றாமல் கருத்தாங்கியே உம்மை உருவாக்கியவரை உதிரத்தில் சுமந்தாயே. அகிலத்தை படைத்த இறைவனையே இந்த அவனிக்கு அளித்த இறைமகளே. வானத்தின் விண்மீனை முடியாக சூடி வையகம் ஒளி வீச வரம் பல பொழிபவளே. வானத்தின் விண்மீனை முடியாக சூடி
நூலிலேயே தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திய காயின் தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்தான். காயின், உன் தம்பி ஆபேல் எங்கே? நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? காயினை போலதான் இன்றைய உலகத் தலைவர்கள் மக்களை பாதுகாக்க தனக்கு அளிக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக கையாள்வதின் விளைவுதான் போர்களும் வன்முறைகளும். தலைவர்களின் அலட்சியம், பதவி மோகம் மற்றும் சொந்த லாபத்திற்காக போர்கள் மூலம் மக்களை அழித்து வருகின்றனர். இதனை விளக்கும் ஆசிரியரின் செய்தியை கேட்போமா? வணக்கம். இவ்வுலகினை படைத்த இறைவன் அது நல்லதென்று கண்டார். எல்லாவற்றையும் ஆண்டு அனுபவிக்கும் சுதந்திரத்தை மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் இன்றைய உலக தலைவர்கள் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை தன் சுயநலத்திற்கு பயன்படுத்துகின்றனர். இதனால் இன்று மக்களின் சுதந்திரம் பறிக்கப்படுகின்றது. எங்கும் போர்கள் வெடிக்கின்றது. மக்கள் தங்கள் சொந்த நாட்டிலேயே வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கின்றனர். எங்கும் அகதியாய் அலைந்து திரிகின்றனர். இதற்கெல்லாம் முக்கிய காரணம்தான் என்ன? இன்று தலைவர்களுக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தை தலைக்கணத்தோடு பயன்படுத்தி மக்களின் சுதந்திரத்தை பறித்ததே ஆகும். நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா என்று காயின் கேட்பது போல இன்றைய தலைவர்கள் மக்களின் மீது அக்கறையின்றியும் சமூக பொறுப்புணர்வின்றியும் தலைக்கணத்தோடு மக்களை இன்று சூறையாடுகிறார்கள். தான் என்ற ஆணவம்தான் போர் வெறியை தூண்டி பிறரின் சுதந்திரத்தை பறிக்கிறது. நாம் என்ற எண்ணத்தோடு சுதந்திரமாக வாழ்வோம். போர்கள் இல்லாத புதிய விடியலை காண்போம். போர்கள்னால மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமா, ஏதோ இப்போதான் நம்ம நாட்டு வீரர்களே போராடி சுதந்திரம் வாங்கி தந்திருக்காங்க. ஆமா ஆமா, நம்ம பள்ளியில இன்னைக்கு சுதந்திர விழா நடக்குது. வா போய் பார்ப்போம். வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இரு வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேட்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு ரௌத்திரம் ஒரு சரித்திரம், இது வார்த்தையில் எனதிந்தியா 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 எனதிந்தியா. வண்ணமாக சிதறு, தூவானமாக பரவு, இது எல்லையில்லா அளவு, விண்கோள்களும் நமது. எந்த நாளை மறந்தும் கூட இருந்திட, இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திட. எந்த நாளை மறந்தும் கூட இருந்திட, இந்த நாளை மறந்தால் நீயும் இறந்திட. மண்ணை காப்போம் நித்தம், இது விண்ணை பொழக்கும் சத்தம். மண்ணை காப்போம் நித்தம், இது விண்ணை பொழக்கும் சத்தம். எனதிந்தியா 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 எனதிந்தியா. அந்த வானம் வெட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். எங்கள் மொழிகளோ 100, வந்த வழிகளும் வேறு, இருந்தும் இணைத்தது யாரு? அதுதான் இந்தியா பாரு. எங்கள் உடல் கண்ணில் உன்னை வைத்து உயிராக
பரப்போம், இந்த உலகெங்கும் உந்தன் புகழ் கொண்டு சேர்ப்போம். எனது இந்தியா, எனது இந்தியா, எனது இந்தியா. வா, இன்னைக்கு நம்ம டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்ததுல. இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷன் மனசுக்கு நிறைவா இருந்தது. இல்ல நம்ம கடமை இன்னும் முடியல. இன்னைக்கு கடன் திருநாள். நம்ம எல்லாரும் திருப்பலிக்கு போகணும். கடன் திருநாளா அப்படின்னா என்ன? மரியா விண்ணேற் படைந்த நாள், மனித குல விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்த நாள். இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. கப்ரியேல் வானதூதர் நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த கன்னியாகிய மரியாவுக்கு தோன்றி, இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர் என கூறினார். அதற்கு மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று கூறி தன்னையே இறைத்திட்டத்திற்காக அர்ப்பணித்தார். பின்னர் மரியா அங்கிருந்து புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் வாழ்ந்த எலிசபெத்தை சந்தித்து அவரை வாழ்த்தினார். பின்னர் புரட்சி மிகுந்த மரியாவின் பாடலை பாடினார். பெத்லகேம் வந்தடைந்த யோசேப்புக்கும் மரியாவுக்கும் விடுதியில் தங்கிட இடம் கிடைக்கவில்லை. எனவே பேறுகால வேதனையுற்ற மரியா தன் கீழ்ப்படிதலுக்கு பரிசாக கிடைத்த தன் அன்பு மகன் இயேசுவை ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பெற்றெடுத்தார். ஏரோது பெத்லகேம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அனைத்து ஆண் குழந்தைகளையும் கொல்ல ஆணையிட்டான். படைவீரர்கள்
பெத்லஹேமின் ஆண் குழந்தைகளை கொன்றனர். தன் குழந்தையை காக்க நாடு விட்டு நாடு சென்றனர் மரியாவும் யோசேப்பும். தன் சொந்த மண்ணை விட்டு செல்வது எவ்வளவு கடினமான தருணம், அதையும் அனுபவித்தார் நமது அன்னை மரியாள். பெத்லஹேம் எகிப்து என சுற்றி மீண்டும் தன் தாய் மண்ணை வந்தடைந்தார். தாய் மண்ணில் சுதந்திரமாக வாழ்வதுதானே ஒவ்வொரு மனிதனின் விருப்பமும். உயிர் தேசமாக சுவாசமாக திகழும் தாய்நாட்டின் புகழை பாடுவோமா? அன்பு தாயாக, ஓர் நல்ல மனைவியாக, இறைவனுக்கு கீழ்ப்படிந்து தன் பணிகளை மகிழ்வுடன் ஆற்றி தன்னால் இயன்ற உதவிகளை செய்து வந்தார். கீழ்ப்படிதல் என்னும் பண்பை தன் வாழ்வாலே வாழ்ந்து காட்டிய அன்னை நமக்கு தரும் செய்தி என்னவென்று கேட்போமா? வணக்கம். மனிதர்களுடைய வாழ்க்கையில் சில நற்பண்புகள் அவனை மேன்மேடைய செய்கின்றன. அன்பு, நட்பு, வாய்மை, நேர்மை போன்ற பண்புகள் குறிப்பிடத்தக்க பண்புகளாக இருந்தாலும் கீழ்ப்படிதல் என்ற பண்பு அனைவராலும் போற்றப்படக்கூடியதாக இருக்கிறது. இதோ ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எமக்கு நிகழட்டும் என கூறி தன்னை முழுமையாக இறைவனின் திட்டத்திற்கு அர்ப்பணித்து கீழ்ப்படிதலின் முன்மாதிரியாக விளங்கியவர் கன்னி மரியாள். பெத்லகேமில் மாட்டு தொழுவத்தில் இறை மகனை பெற்றெடுத்த போதும், இறுதியாக தம் சிலுவையில் தம் மகன் துடித்துடித்து இறப்பதை பார்த்த போதும் கூட அவர் இறைவனின் திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து நின்றாள். ஆனால் கீழ்ப்படிதல் என்பது இன்றைய உலகில் மிகவும் கடினமாக ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இன்றைய இளைய சமுதாயம் பெற்றோருக்கு, ஆசிரியருக்கு, ஏன் இறைவனுக்கு கூட கீழ்ப்படிய தயங்குகிறது. நாம் சுயநலத்திற்கும், பணத்திற்கும், அநீதிகளுக்கும், போதை பொருட்களுக்கும், சமூக ஊடகத்திற்கும் கீழ்ப்படிந்து அதற்கு அடிமையாகி கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து மீண்டெழுவோம். மரியன்னை இறைவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து இறைவனையே இந்த உலகிற்கு கொடுத்தாள். இறைஞராகிய நாமும்
நம் பெற்றோர், ஆசிரியர் மற்றும் சமூக ஒழுங்குமுறைகளுக்கு கீழ்ப்படிந்து இந்த உலகத்திற்கு நல்லவற்றை கொடுப்போம். நன்றி. கல்வாரியில் உயிர்விடும் தருணத்தில் இயேசு தன் அன்பு அன்னையை தன் சீடர் யோவானிடம் இதோ உன் தாய் என்று கூறி ஒப்படைத்தார். அதாவது அகில உலகிற்கும் அன்னை மரியாவை தாயாக நியமித்தார். இன்றைய உலகில் நமக்கு தரப்பட்ட அன்பு பெற்றோரை நாம் மதித்து பாதுகாக்கிறோமா? ஆதரவு இல்லாமல் அல்லலுறும் பெற்றோரின் மனநிலையை எவ்வாறு சொல்வது? தாலேலோ தாலேலோ தாலே தாலேலோ தாமரை பூங்கனவில் செல்லமே கண்ணுறங்கு ஒவ்வொரு இரவிலும் வளர்ந்து ஒவ்வொரு உறவிலும் வளர்ந்து சந்திர கலையில் நின்றொரு திங்களாய் நீ வளர்க அம்மாவின் மனதினில் முழு திங்களாய் நீ வளர்க அன்னையின் நெஞ்சிலே பார்க்கடலில் நீ வளர்க. மாப்பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ மாப்பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ பூ பூ புனித பூ பூமாதாவித வங்கிஷப்பூ பூ பூ புனித பூ பூமாதாவித வங்கிஷப்பூ மாப்பூ மகிழம் பூ மணக்கும் ஞான மல்லிப்பூ நல்லோர்கள் உன்னை பாராட்ட வேண்டும் நலமாக நூறாண்டு நீ வாழ வேண்டும் காவியம் பேசும் பூமுகம் பார்த்தால் ஓவியம் கூட நானுமே எங்கே நானும் சென்றாலும் எந்த உள்ளம் மாறாது கண்ணால் உன்னை காணாமல் தூக்கம் இங்கே வாராது அன்பே உன்னால் கங்கை வெள்ளம் நெஞ்சில் பொங்காதோ உயிரோடு துயிலாத இதயம் துணையாக உன்னை அழைக்கும் நேரம் தனியாக நான் தவிக்கிறேனே தனியாக நான் தவிக்கிறேனே உயிரோடு துயிலாத இதயம். இறைவனின் தாயாக, தியாகத்தின் உருவமாக, துணிவு மிகுந்த பெண்ணாக தன்னையே இறை விருப்பத்திற்கு கையளித்த அன்னை மரியா விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டார். பன்னிரு விண்மீன்களை முடியாக சூடிய விண்ணக அரசியை வானதூதரோடு நாமும் இணைந்து பாடுவோமா? Ave Maria, the most blessed one. Ave Maria, the Queen of Heaven. Ave Maria, the most blessed one. Ave Maria, the Queen of Heaven.
கடவுள் நம் ஒவ்வொருவருக்கும் சில கடமைகளை கொடுத்துள்ளார். நாம் இன்று சுயநலத்திற்கும் ஆதிக்க மனப்பான்மைக்கும் அடிமைப்பட்டு நமக்கு வழங்கப்பட்ட சுதந்திரத்தை பொறுப்புணர்வுடன் அனுபவிக்க தவறிவிடுகிறோம். மரி அன்னையின் விண்ணக பயணம் பொறுப்புணர்வினை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதுவே நம் சமூகத்திற்கும் சமூக தலைவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்விற்கும் கிடைத்திருக்கும் அற்புதமான செய்தி. பொறுப்புணர்வுடைய சுதந்திரத்துடன் வாழ்வோம். வான்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுளி. வான்லோகராணி வையகராணி மண்ணீரிலே புனித மாதுளி. Gloria, 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 Gloria in excelsis Deo.